கிட்ட நீ ஒரு 5 நிமிஷம் பேசிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். ஆமா. சொல்லி கொடுப்பாங்க. இப்படி பண்ணலாம் தங்க, இது பண்ணலாம். நடிப்பு எல்லாத்தையுமே தெரியும். நடிப்பு அவங்க இப்படி சூப்பரா பண்ணுவாங்க, பாடுவாங்க, டான்ஸ் எல்லாமே வந்து சகலகலா வள்ளி தான் அவங்க. அது போக அவங்களுடைய அந்த நேச்சர் வந்து என்னன்னா டவுன் டு எர்த் பர்சன். அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா. அதனால இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில வந்து டாப் லிஸ்ட்ல இருக்காங்க. அடுத்ததா வந்து பேர் பண்ற சோனியா செல்வி அப்படிங்கிற கேரக்டர்ல பண்றாங்க. சோனியாட்ட பேசும்போது சோனியா வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப். அவங்க சொல்றாங்க ஷாம் கூட ஏதாவது வந்து ஒரு க்ளோஸ் சீன் ஏதாவது ரொமான்ஸ் சீன் தான் பண்றோம் அப்படின்னா அவர் கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருது, நடுங்க ஆரம்பிச்சிது. அதெல்லாம் இப்ப சரியாயிடுச்சா? ஓகேவா? இல்ல அது எனக்கு அது நேச்சர். அது நான் அது சோனி மேம் அவங்கன்னு இல்ல, யாரா இருந்தாலுமே எனக்கு வந்து அதுதான். அது உனக்கும் அந்த பிரச்சனை தெரியும். அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவா. நீங்க அப்பலாம் கிடையாது. உனக்கு ஓய் நீங்க ஒரு பிம்பத்தை வச்சிருக்கீங்க. ரியாலிட்டிங்கிறது வேற. அது அப்போ வேற மாதிரி இருக்கணும். அது வந்து மாத்த முடியாது. அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நம்மளுக்கு நம்ம பார்க்காத முகம் ஒண்ணு இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே வந்து எப்படின்னா வந்து நம்ம சீரியலை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பெண் அப்படின்னா நம்ம யார சொல்லுவோம்? சிங்கப்பெண்ணே சீரியல்ல இருக்கு அவங்க, நம்ம மனிஷாவை சொல்லுவோம்ல சிங்கப்பெண்ணே அப்படின்னா. ஆனா உண்மையிலேயே வந்து ரியல் சிங்கப்பெண்ணு தான் இவங்க தான். ஏன் தெரியுமா? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி ஒரு போல்டு. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி ஒரு போல்ட்னஸ். எந்த டைம்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு தைரியமா இருக்கும், அவ்வளவு கண்ணியமா இருப்பாங்க. ஏதோ ஒன்னு பார்த்துடா நீங்க அத சொல்றீங்க இல்லையா? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நிறைய இருக்கு. அவங்க வந்து எதுக்கும் பயப்படவே மாட்டாங்க. அந்த ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணா இதனால ஒரு கான்சிக்வன்சஸ் வரும், இதனால இதை நம்ம இன்னொருத்தவங்க மேல பிளேம் பண்ணிடலாம், அந்த முடிவை எடுப்பாங்க. எடுத்து தைரியமா நான் ஃபேஸ் பண்றேன் அப்படி நிப்பாங்க. நான் தான் பண்ணேன், அதனால என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல அப்படி. அதே மாதிரி கூட இருக்கிறவங்கள அவ்வளவு ப்ரொடெக்டிவா பார்த்துப்பாங்க. அது அவங்க ஃபேமிலியில இருந்து யாரா இருந்தாலும் சரி, கூட இருக்கிற ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக எவ்வளவு நாள் சண்டை போடுவாங்க, அவ்வளவு அழகா பார்த்துப்பாங்க. அதுதான் அவர் பயங்கரமான போல்டுங்க அவங்க. உண்மையிலே நம்ம பார்க்காத சிங்கப்பெண் அவங்க. அது தெரியாத ஒரு சிங்கப்பெண். ஆனா நேர்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியாது, சாஃப்டா இருக்காங்க, தெரியாது. ஆமா, ஆனா பயங்கர போல்டுங்க, பயங்கர பிரில்லியன்ட், செம்ம பிரில்லியன்ட். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்ப நம்ம சோனியாட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறோம். அதாவது சீரியஸா பட் एक्चुअली வந்து ஒரு கோஸ்டார இவ்ளோ அப்சர்வ் பண்ணி இவ்ளோ சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். சூப்பர்ங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். ராக்கி நம்ம ரொம்ப நேரமா இவர்கிட்ட டாக்கி போயிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செக்மெண்ட் போலாம் ஜாலியா. செக்மெண்ட் சொல்ல முடியாது, ஒரு நார்மலா பண்ணா டாஸ்க்னு வச்சுக்கேன். ஓகே, என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம சீரியல்ல வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்கல்ல, நாங்க என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரோட பேர் சொல்லுவோம். அதாவது இவங்க இந்த வேலைக்கு போனா செமையா செட் ஆகும். நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவங்க வந்து டெய்லி பாக்குறதுனால எனக்கு தெரியுது. இவங்களை பார்க்கும்போது ஓகே, ஒருவேளை ஆக்டர் ஆகலைன்னா இவங்க இதுக்கு செம்மையான ஆப்டா இருக்கும் இந்த ஒர்க்கு. இப்ப நம்மள வந்து ஷாம்ஜியை கேட்டாங்கன்னா நான் வந்து ஒரு 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 மேரேஜ் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு பர்சனா சொல்வேன். ஏன்னா அவ்வளோ ஒரு லைஃப பத்தி எடுத்து சொல்றீங்க, குடும்ப வாழ்க்கை இப்படிதான் வாழணும்னு எடுத்து சொல்ற எக்ஸாம்பிளா இருக்கீங்களா? ஓகே சரியா? அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க. என்ன வேணும்? பாட்டா டெடிகேட் பண்ணலாம். சரி, ஓகே. ஓகே, பாட்டு இருக்கு. ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் செல்வில இருந்து ஆரம்பிப்போம். சோனியா இவங்க ஒரு ஆக்டர் ஆலனா இந்த வேலைக்கு செம்மையா செட் ஆவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அட்வொகேட். பயங்கரமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அவங்க கண்டிப்பா அவ்வளவு ஃபோர்ஸாவும் இருப்பாங்க, டெப்தாவும் இருப்பாங்க, ஃபோர்ஸாவும் பண்ணுவாங்க, அவ்வளவு இருப்பாங்க. கோட்லாம் மட்டும் ஐயோ அவர் ஆனர் நினைச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு. சோனியா நல்லா இருக்கு. அவங்களுக்கு ஒரு பாட்டு, ஒரு தென்றல் புயலாயி வருதே, புயல் வந்திருக்குடா பார்க்காம விட்டுட்டோம். ஏய் மட்டும் இருந்ததுன்னா டக்குன்னு அது மாதிரி போட்டுறலாம். ஓகே. சரி, நெக்ஸ்ட் தேவி பிரியாக்காவுக்கு வந்து கோயில் குளம் சம்பந்தமா இருக்க விஷயங்கள், அது சம்பந்தமா இருக்கிறதுல, அதாவது இப்போ நிறைய இது பாப்போம், நம்ம சேனல்லே கூட பாப்போம்ல, பிரசங்கம் பண்றது, அந்த மாதிரி கச்சேரி வில்லுப்பாட்டு பக்தி பாடல்கள், ஒரு கச்சேரி அந்த மாதிரி. ஓகே, அதுக்கு அவங்க அந்த மாதிரி போனா அவங்களுக்கு கரெக்டா ஆப்டா இருக்கும். அந்த அம்மன் வந்து சொல்ற மாதிரியே மகா சங்கமத்துல வந்து சொல்லுவாங்க பிரசங்கம் பண்ற மாதிரி. வெரி நைஸ். அவங்களுக்கு என்ன பாட்டு? அவங்களுக்கு வந்து என்ன பாட்டு பாடலாம்? அம்மன் பாட்டு எதா இருந்தாலும் ஓகே தான். அம்மன் பாட்டு. ஆமா. அடுத்ததாக வந்து கோவை பாபு சார். கோவை பாபு சார் வந்து ப்ரொஃபஷனல் காமெடியன். அதாவது இதுல வந்து காமெடியன் தான், காமெடி ரோல் தான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாரு.
நம்ம ஆன் ஸ்கிரீனை விட ஆஃப் ஸ்கிரீன்ல பயங்கர ஸ்போர்ட்டிவா பண்ணுவாங்க எல்லா விஷயமுமே. லூட்டி தான் அவரு. பயங்கர லூட்டி, பயங்கர நம்ம எதிரே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இப்படி படார்னு ஒரு காமெடி அடிப்பார், நல்லா இருக்கும். அது அந்த சைலண்டா, ஆமா, அதாவது ஆமா. சிரிக்க மாட்டாரு. ஆமா 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 சைலண்டா அப்படி கொளுத்தி போட்டு ஆமா போவாரு. ஆமா ஆமா. அப்ப அவருக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? அவருக்கு வந்து மைக் மோகன் பாட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். சங்கீதமே மேடம் அது இல்லனாலே அதாவது அந்த மாதிரி மைக் சம்பந்தமா பேசுறது பாடுறது அந்த மாதிரி. ஓ ப்ரொஃபஷனலா கனெக்ட் பண்றாரா பாட்ட? ஓகே. வைஷ்ணவி பக்காவான ஒரு மாடலா இருந்திருக்கலாம். மாடல். மாடல் ஆமா, கண்டிப்பா அவங்களுக்கு செட் ஆகும், ஈஸியா செட் ஆகும். அவங்களுக்கு எல்லா விதமான மாடர்ன் ட்ரெஸ்மே ஆப்டா செட் ஆகும். கேரி பண்ணிட்டு வருவாங்க வேற. ஆமா ஆமா. கையில ஒரு சோப்பு பாக்ஸ் கொடுத்தா கூட அது அப்படியே ஒரு மாடல் மாதிரி தான் கொண்டு வருவாங்க நார்மலாவே. அதனால மாடல். ஓகே, அவங்களுக்கு ஒரு பாட்டு. அவங்களுக்கு என்ன பாட்டு பாடலாம்? ஸ்டைலிஷ் தமிழச்சி அந்த மாதிரி பாடலாம். ஸ்டைலிஷ் தமிழச்சி. அதுக்கப்புறம் Nice, nice. என்ன? அது இல்ல. ஓகே, சுஜாதா மாஸ்டர். சுஜாதா மாஸ்டருக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன் இல்ல, ஆக்டிங் இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்க பேசிக்கா வந்து ஒரு டான்சர், கொரியோகிராஃபர். அவங்க இந்த இதுல இல்ல அப்படின்னா ஒரு பொறுப்பான அம்மாவா இருந்திருக்கலாம். அவங்க இருந்தா, ஏன்னா இந்த ஃபீல்டுல அவங்களுக்கு தெரியும்ல, இந்த டைம்ல பசங்களோடயோ குழந்தைங்களோடயோ ஹஸ்பண்ட் கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒர்க்கா தான் இருப்பாங்க. எங்க ஷூட் போடுவாங்க எங்கன்னா அவங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க அந்த ப்ரொஃபஷனல்ல இல்லாம இருந்திருந்தால் ஃபேமிலியை வந்து பாத்துக்கிட்டு சூப்பரா செட்டில் ஆயிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னா, சூரிய வம்சம் படத்துல வர்ற எல்லா பாட்டுமே, நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது சிறகை விரித்து தருணத்துலதான் நம்ம வந்து ஷாம் ஒரு சிங்கரா பாக்குறோம். ஷாமுக்கே ஒரு ரோல் வேற. ஷாம் ஆக்டர் ஆகாம இருந்தா என்ன ஆகியிருக்கலாம்? அது எங்களுக்கு தெரியும். ஆக்டர் ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு நல்ல விவசாயியா இருந்திருப்பேன். ஆமா, மனசுக்கு நிம்மதியா பிடிச்ச வேலை அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வேலை. இன்னும் கூட இருக்கீங்களா? என்னங்க, ஊர்ல விவசாயம் தானேங்க. ஆமா, எல்லாமே ஃபார்மிங் தான், அது சம்பந்தமான விஷயங்கள் தான். இன்னும் கூட அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால அப்பா எல்லாமே அந்த குத்தைக்கு விட்டாலும் நான் ஒரு இடத்த வச்சு அதில் நான் விவசாயம் பண்ணி அதுல இருந்து ஏர்ன் பண்றத அது சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கே டொனேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஓகே. அதனால வந்து எனக்கு மனசு திருப்தி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அது வந்து ஏதோ எண்ட், அது ஒரு கனெக்ட். அது ஒரு பாட்டு எடிட் பண்றோம். நாட்டாம அந்த வெள்ளாம எனக்கு நானே பாடணும் அப்படின்னு சொன்னா, விவசாயி விவசாயி அது வேணா பாடலாம். சரி, எல்லாருக்கும் கேட்டோம்ல. மிஸ்ஸஸ் ஷாம். மிஸ்ஸஸ் ஷாம் அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் வந்து ஐடில இருக்காங்க. அது இல்லாம இருந்திருந்தா அப்படின்னு சொன்னா அவங்களும் ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம். அவங்க செட் ஆகாது. அவங்க சுத்தமா அட்வொகேட் ஃபீல்டு அவங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது. ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப சாஃப்ட். அவங்க பெருசா ஏதோ நம்ம கோவப்பட்டா கூட அப்படியே தான் இருப்பாங்க. அந்த கோவத்தை வந்து நம்ம எல்லாம் நான் சரியானதுக்கு அப்புறம் தான் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். ஆமா, அந்த மாதிரி ரொம்ப அமைதியான, கோவமே பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஈஸியா அந்த மாதிரி டீச்சர் தான் அவங்க. ப்ரொஃபஷன் டீச்சர் தான் அவங்க. அதுவும் முடிச்சிருக்காங்க. நம்பர் 1 ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலிஸ்ட், பிஎஸ்சி மேக்ஸ்ல கோல்டு மெடலிஸ்ட், எல்லாத்துலயுமே கோல்டு மெடலிஸ்ட். நம்ம கடைசி பெஞ்சு அது அப்படித்தான் அமையும். என்ன அப்படின்னு, அதாவது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் யார் இருக்காங்களோ அவங்க லாஸ்ட் பெஞ்சில தான் மாட்டுவாங்க.